ப்ரோங்கிறாங்க. யாரா ப்ரோ? பையனும் ப்ரோ, பொண்ணும் ப்ரோ, போகிறவன் ப்ரோ, வாரவன் ப்ரோ. கன்வீனியண்ட்டாக இருக்குது. எல்லாரையும் அண்ணேங்கிறாங்க, எல்லாரையும் அக்காங்கிறாங்க. அக்கா யூ ஆர் ஸோ க்யூட். என்னடா அக்காங்கிறீங்க, அப்புறம் ஸோ க்யூட்டுன்னு வேறு சொல்கிறீங்க. நத்திங் இஸ் டிஃபைன். இந்த அப்படி ஒரு ரோட்டில் இங்கே ஒரு பூரா அவுட்டே, நீங்கள் சிட்டியில் படிக்கிற ஆள், ஒரு பூரா அவுட்டே அப்படி ஒரு ஸ்டைல்லாம் போட்டு ஒரு கூலர்ஸ்லாம் போட்டுக்கிட்டு, என்ன மாப்பிள்ள கலக்கிற ஸ்டைல்மா சூப்பராக இருக்கு மாப்பிள்ள அப்படிம்பார். அப்படியே போயிட்டே இருப்பான். கரெக்டாக புல்லட்டில் உங்கள் சித்தப்பா வருவார். சித்தப்பா சித்தப்பா அப்படிமா புல்லுன்னு ஒன்று விழுகும். ஏன்னா இது என் வீட்டு பிள்ளை, என் குடும்பம். நீ என்னடா இது குறுக்க பூரா விட்டுருக்க, போய் முடியை வெட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர அப்படிம்பார். அவன் அப்படியே போவான், முடி வெட்டலாம்ட்டு ஒரு கடைக்கு போவான். பக்கத்தில் அந்த மாமா கடை, கண்ணை செவந்திருக்கு. கடைக்கிட்ட போய்ட்டு மாமா அப்படின்ட்டு கையெடுப்பான், கண்ணை செவந்திருக்கும். கரெக்டாக அவர் கேட்பார், என்ன உங்கள் சித்தப்பனை பார்த்தியா அப்படின்னு. 5 நிமிஷத்துக்கு முன்னால் அருமையாக இருக்குன்னு சொன்ன மாமா ஒரு உறவு, அதை அடித்த சித்தப்பா ஒரு உறவு. உங்கள் பையனை நீங்கள் உங்கள் நாத்தனார் முன்னால் கை வைக்க முடியாது, ரைட்டு தானே? அடிப்பீங்களா என்ன? வேணும்னு தான் அடிக்கிறது. அதுவும் அத்தக்காரி வந்தால் வேணே போட்டு அடிக்கிறது. அது அவங்க அப்பாவின் முகம், அவங்க அண்ணனின் முகம். அந்த ஆத்திரத்தை தீர்த்துக்கிறது தான் அடிக்கிறது. அவங்க சொல்லுவாங்க அடிக்காத அப்படிம்பாங்க, இல்லைன்னா அதிகபட்சம் ஏன் முன்னால் அடிக்காது அப்படிம்பாங்க. அதை மீறி நீங்கள் அடிச்சு நான் பிள்ளைய கையை பிடிச்சி அத்தக்காரி தரத்தரன்னு அவ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். அவனுக்கு கரிசோறு ஆக்கி போட்டு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அவன் அன்றைக்கி நைட்டு அங்கே தான் இருப்பான். மறுநாள் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போய் மன்னிப்பு கேட்டு தான் கூப்பிட்டு வர முடியும். அத்தைக்கு அவ்வளோ ரைட்ஸ் உண்டு.